தேர்தல் கால நடைமுறைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் வணிகர்களை திரட்டி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பங்கேற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் அதிகாரிகள் அத்துமீறல் என்பது சாமானிய வியாபாரிகளை விரட்டி வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு தெரியும், நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்கள் அல்ல, வியாபாரத்துக்கு பணம் எடுத்து செல்லக்கூடியவர்களை மடக்கி பிடித்து வைத்துக் கொண்டு வீடியோ எடுப்பதும் கவரேஜ் பண்ணுவது என்ற மிக துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் அதிகாரி எடுத்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆட்சியாளரும் எங்களை அழைத்து கூட்டம் போட்டு நடைமுறைகளை தெளிவுபடுத்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் குழப்பமான நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு போராடுவதை தவிர வேறு வழியில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். அதை மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் தீர்த்து ஹோட்டல் தொழிலை சீராக நடத்துவதற்கு, மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு, எந்த விலையேற்றம் இல்லாமல் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் அதை உதவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று கார்பரேட் கம்பெனியுடைய ஆதிக்கம், சாமானிய வணிகளை அப்புறப்படுத்துவதற்காக கார்பரேட் கம்பெனிகளை வைத்து துடைத்து எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக 35 விழுக்காடு எங்கள் வியாபாரம் பறிபோய் இருக்கிறது. மீதமுள்ள சாமானியர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் கட்டாயமான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றப்பட்டு சாமானியர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் உங்கள் வாக்காளர்கள், அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் கடன் எடுத்து தமிழ்நாட்டு வியாபாரிகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்தான நிலை நீடிக்குமேயானால் இன்னும் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் சிறு வியாபாரிகள் காணாமல் போவார்கள் என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.